2026 பிஜேபி அண்ணாமலை தான் முதலமைச்சரா வரணும்னு மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறாங்களே. 2026 தாமரை மலருமா? தாமரை சின்னம் வந்து சிஎம் ஆகுமா அண்ணாமலை அவர்கள்? அண்ணாமலை அது அவர் அண்ணாந்துக்கிட்டு தான் இருக்கணும். அந்த திராட்சை கிடைக்க போறது கிடையாது. அவர் அண்ணாந்துக்கிட்டு தான் இருக்கணும். அது கிடைக்க போறது இல்லை. வாழ்க்கை பூரா எட்டாத கனிக்கு கொட்டாவி விட வேண்டும். கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறார். அரசியல் நாகரிகம் தெரியவில்லை. ஐபிஎஸ் படிச்சேங்கிறாரு, ஐஏஎஸ் பாஸ் பண்ணுங்கிறாரு. இதை கேட்டாலே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. பல பேர் சொல்கிறாங்க படித்தவர்கள் அனைத்தும். நான் ஒரு எம்எஸ்சி எம்பில் படித்தவன். எம்எஸ்சி எம்பிலுக்கும் அவன் ஐபிஎஸ்க்கு என்ன வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் இன் ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் அண்ட் எம்எஸ்சி எம்பில்? இல்லைண்ணா, இப்போ பிஜேபி வந்து அண்ணாமலை இஸ் வெரி இடியட். நீங்கள் டைரெக்டாக அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஐபிஎஸ்ஸை காலி பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ அரசியல் நாகரிகம் தெரியணும். ஒரு அரசியல் நாகரிகம் தெரியலை. உன் வயசு என்ன? கலைஞருடைய வயசு என்ன? தளபதி ஸ்டாலினுடைய வயசு என்ன? உன்னை இயக்குவது யார்? எங்கேருந்து உனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு? நீ பாட்டில் ரோட்டில் உட்காந்துட்டு சாட்டையில் அடிச்சுக்கிற. இது என்ன? அது இது நான் கேட்குறேன், இது என்னது? மோடி வித்தையா? இல்லை மோடின்னு பேர் வச்சான். மோடி வித்தைன்னு நாங்கள் எங்கள் ஊரில் தான் தமிழ்நாட்டில் பேசுவோம். மோடி வித்தை காட்டாட்ட கிட்ட போகாதாடாமோ. இது மோடி வித்தை ஆகி போச்சு. நீ நரேந்திர மோடி வித்தையெல்லாம் இங்கே காட்டாத, தமிழ்நாட்டில் செல்லாது தம்பி. நாங்கள் மோடி முட்டையெல்லாம் வச்சு நீ ரத்தமாக கைக்கு போயிடுவேன். எவனும் நகராதிங்க. உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குது, உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, இவன்கிட்ட எவ்வளோ, எல்லாத்தையும் எடுத்து வைடு. பாம்பு வரும்னு கட்டுவா. கடைசி வரைக்கும் பாப்பை காட்டவே மாட்டான். எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு அவன் போயிடுவான். ரத்தமாக கைக்கு விடுவான்ப்பா. அதில் அவன் கூட்டத்திலே ஒருத்தன் நிற்பான். அண்ணாமலை ஒரு தமிழர் தானே, ஏன் அவர் வரக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? தமிழர் என்று நீ முதல் சொல். நீ முதல் தமிழனாக என்று நீ தமிழனாக முன்னை முதலில் ஏற்றுக்கொள். நீ தமிழன் என்பதை ஏற்றுக்கொள். தமிழனாக ஏற்றுக்கொண்டால் மோடி பின்னால் நீ சென்றிருக்க மாட்டாய். அண்ணாமலை என்பது திரு அண்ணாமலை. திரு அண்ணாமலை சிவனுடைய பெயர். இது ஆதி சிவன் அத்தனைக்கும் உண்டு. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார். கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று எனது தந்தை பெரியார் சொன்னார். அது அதற்காக மட்டும் இல்லை, கடவுளை கண்டுபிடிடான். ஒன்று யாரு? நடமாடும் மனிதர்கள் தான் கடவுள். பிஜேபி அது பிஞ்சு போன ஜிலேபி. அது பிஞ்சு போன ஜிலேபி. இங்கே தாமரை மலராது. ஏனென்றால் ஏற்கனவே தாமரை மலர்ந்த எங்கள் சரஸ்வதியை தமிழாக நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். வெண்டாமரையில் வீட்டில் இருக்கிறார். அவள்தான் எங்களுடைய தமிழ்.